தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை. என்ன காரணம் என்று அரசை கேட்கின்ற விதமாக அந்த கருத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு டிஜிபி நியமனம் செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாக மாநிலத்தில் இருக்கின்ற டிஜிபியினுடைய பட்டியலை தயாரிக்கப்பட்டு மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். இது நடைமுறை. பிறகு மத்திய தேர்வு ஆணையம் அதை ஆய்வு செய்து 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும். அதைத்தான் குறிப்பிட்டேன். இதே வழிமுறைகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் கடைபிடித்தது. ஜே.கே. திரிபாதி அவர்கள் அவரும் மத்திய தேர்வு ஆணையத்திற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பப்பட்டு அதில் 3 பேர் கொண்ட பட்டியலை அவர்கள் ஆய்வு செய்து அந்த பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்தான் மூத்த டிஜிபியாக இருந்தவர் திரு ஜே.கே. திரிபாதி அவர்கள் 2019. அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெறுகின்ற பிறகு இதே நடைமுறையைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடைபிடித்தது. திரு ஜெயலலிதா பாபு அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இதே முறைதான். அதுக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நியமித்தார்கள். ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம்? திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மாநில அரசுக்கு மத்திய தேர்வு ஆணைய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க. மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம் அதுல அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள், மாநிலத்தில் உள்துறை செயலாளர், இவர்கள் ஒரு குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது. இது நடைமுறை. அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமிச்சாங்க. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் நியமிச்ச உடனே ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு போறார். இது முற்றிலும் தவறு என்று. பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்துக்கு போன உடனே மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பிச்சது. மத்திய தேர்வு ஆணையம் அந்த குழு நான் சொன்னேன், மத்திய தேர்வு ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், மாநிலத்துக்கு தலைமைச் செயலாளர்கள், செயலாளர், மாநில உள்துறை செயலாளர்கள் எல்லாம் கலந்து ஆய்வு செய்து அதில் 3 பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை.